தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2 ஆண்டுகளுக்கு பதவி கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு பதவி கிடையாது. இணைந்தவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் இணைய முன்வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தவுடன் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து 35% தொண்டர்கள் சாறை சாறையாக விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதுவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் என்று பலரும் தவேகாவில் இணைந்தார்கள். தங்களுக்கு மீண்டும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ரவுண்டு வரலாம் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கிடந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஜோசப் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. அதாவது, தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களை நம்ப முடியாது என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களை நம்ப முடியாது, ஆகையால் அவர்களுக்கு உடனடியாக கட்சி பதவி எதுவும் வழங்க வேண்டாம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டாம், குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் கட்சியில் களப்பணியாற்றட்டும், சாதாரண உறுப்பினர்களாக இருந்து செயல்படட்டும், அதற்கு பிறகு அவர்களுக்கு பதவி வழங்கலாம் என்று ஜோசப் விஜய் கூறியுள்ளார். குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு பதவி கிடையாது என்று ஜோசப் விஜய் அறிவித்திருப்பது அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு, அதுவும் மற்ற கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.